இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய கடந்த 4 அல்லது 5 நாட்களாக நமக்கு நற்செய்தி வாசகம் இறுதி காலகட்டத்தை பற்றி பல்வேறு ஊமைகள் வாயிலாக, எடுத்துக்காட்டுகள் வாயிலாக இறைமகன் இயேசு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவற்றினுடைய இறுதி பகுதி இன்றைய நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. உதாரணமாக இயேசு சொன்ன நபர் யார் என்றால் திருடன். அவனை ஒரு எடுத்துக்காட்டாக இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றார். இவற்றினுடைய இந்த பகுதியினுடைய சாராம்சத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நமது உடலிலிருந்து உயிர் பிரிந்த சில வினாடிகளில் நொடிகளில் எவற்றை நாம் கொண்டு செல்ல போகின்றோம்? இந்த மண்ணுலக செல்வங்களா அல்லது கடவுளுக்கு ஏற்ற ஒரு செல்வங்களா? இந்த 2 வினாக்களோடு இன்றைய அந்த நற்செய்தி வாசகம் நிறைவு பெற இருக்கின்றது. நீதிமொழி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7, 8, 9 உள்ள இறைவசனங்கள். அதிலே ஒரு நபர் இறைவனிடம் 2 வரங்களை கேட்கின்றார். ஆண்டவரே, எனக்கு இந்த 2 வரங்கள் கொடும் என்று சொல்லி. அவை என்ன என்றால், வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். அவன் இறைவனுக்கு முன்பாக தனது வேண்டுதலை, 2 வேண்டுதலை, ஆண்டவரே, நான் சாவதற்கு முன்பாக, மரிப்பதற்கு முன்பாக அந்த 2 வரங்களை எனக்கு கொடுத்துவிடும், அதுவே எனக்கு போதும். அந்த 2 வரங்கள் எவை என்று அவர் குறிப்பிடுகின்றார். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். இந்த 2 வரத்தை நீதிமொழி ஆசிரியர் அவர் குறிப்பிடுகின்றார். முதல் வரம், வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும். ஆண்டவரே, எனது உள்ளத்திற்கு உடைய வஞ்சனை என்ற அந்த தீயை, அந்த பாவத்தை அகல செய்யும். ஏனென்றால் என் உடலிலே, என் உள்ளத்திலே, என் இதயத்திலே, என் சிந்தனையிலே இந்த வஞ்சனை என்ற ஒரு பாவம் மட்டும் இருக்கும் என்றால், இருள் மட்டும் இருக்கும் என்றால், என்னால் மற்றவருக்கு நன்மை செய்ய முடியாது, என்னால் பிறருக்கு மகிழ்வை கொடுக்க முடியாது. மாறாக என்னால், என் செயல்களால், என் எண்ணங்களால், என் உணர்வுகளால், என் வாழ்க்கை முறையால் மற்றவருக்கு என்னால் துன்பத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், வேதனையை மட்டும்தான் கொடுக்க முடியும். எனவே இந்த வஞ்சனை என்ற இருளை, பாவத்தை என்னை விட்டு அகல செய்யும். பொய்யும் ஒரு மனிதனை தீர்ப்பிடுவது பல நேரங்களிலே இந்த நாவு வழியாக வரக்கூடிய பொய் வார்த்தைகள், பொய் உரையாடல்கள் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியும், ஒரு மனிதனை சமூகத்துக்கு முன்பாக குற்றவாளியாக மாற்ற முடியும், ஒரு மனிதனை உயர்த்த முடியும், ஒரு மனிதனை கீழே தாழ்த்தி சின்னபின்னமாக மாற்ற முடியும், ஒரு மனிதனுடைய மாண்பை உயர்த்த முடியும், ஒரு மனிதனுடைய மாண்பை மாற்ற முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீதிமொழி ஆசிரியர் முதல் வரத்தை கேட்கின்றார். ஆண்டவரே, வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும். அடுத்தவை 2வதாக கேட்கின்றார், செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். இதைத்தான் இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த நீதிமொழி ஆசிரியர் அவர் தனது 2வது வரத்தை குறிப்பிடுகின்றார். ஆண்டவரே, எனக்கு நிறைய செல்வங்கள், பணங்கள், நிலங்கள், வீடுகள் வேணாம் ஆண்டவரே. வறுமையும் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதுவும் வேணாம். செல்வமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். ஆனால் ஆண்டவரே, எனது அன்றாட தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். என் அன்றாட வாழ்க்கைக்கு எவையெல்லாம் எனக்கு அடிப்படை தேவைகள் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். என் அன்றாட வாழ்க்கைக்கு உரிய தேவையானதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எனக்கு கொடுத்தருளும்.
இறுதியாக அவர் அந்த கன்க்ளூஷன், முடிவுரை அழகாக சொல்லுவார். அந்த முடிவுரையை பார்க்கின்ற பொழுது, எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். சில நேரங்களிலே சில நபருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், உரையாடல்கள், எனக்கு எல்லாமே இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, சொத்துகள் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, எதற்காக எனக்கு கடவுள் தேவை? கடவுள் எனக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் கடவுள் எனக்கு கொடுத்தாரா? நான் தானே உழைத்தேன், எனது அறிவையை பயன்படுத்தினேன், ஞானத்தை பயன்படுத்தினேன், எனது உடல் உழைப்பை நான் பயன்படுத்தி இவ்வளவு பொருட்களை நான் சம்பாதித்தேன். எதற்காக நான் கடவுளிடம் போய் மன்றாட வேண்டும், அவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்? எனக்கு தேவையில்லை. ஒருவேளை இந்த செல்வம் மிதமிஞ்சி போனால் ஆணவம், கர்வம் எல்லாம் தலை மேல வந்துடும். அப்பொழுது அப்பேற்பட்ட மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், உரையாடல்கள் எப்படி தெரியுமா? கடவுள் இருக்கிறாரா? காட்டு பார்ப்போம். நீ டெய்லி கோயிலுக்கு போறிய, பூசைக்கு போறிய, அந்த கடவுள் உனக்கு என்ன கொடுத்தார்? இருமாப்பான உரையாடல்கள், இருமாப்பான வார்த்தைகள், இவையெல்லாம் அந்த மிதமிஞ்சிய கர்வம், ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப நீதிமொழி ஆசிரியர் சொல்லுகின்றார், இறைவா எனக்கு செல்வம் அதிகமாக வேண்டாம். ஒருவேளை செல்வம் அதிகமாக இருப்பின் இப்படிப்பட்ட ஆணவம், கர்வம் எனக்குள் வந்து நான் உம்மை மறுதலிக்க நேரிடும். எனக்கு கடவுள் தேவையில்லை, எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது என்று சொல்லி நான் உம்மை மறுதலித்து உம்மை சந்திக்க வராமல் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை வேணாம். அடுத்து இரண்டாவது குறிப்பிடுகின்றார், வறுமை. ஒருவேளை நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். ஒருவேளை எனக்கு செல்வம் இல்லை, எதுவும் இல்லை, பணம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலையில் நான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால், நான் ஒருவேளை என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்பதற்காக, ஒருவேளை அந்த சூழல் என்னை திருடனாக மாற்றிவிடும். மற்றவருடைய பொருட்களை அபகரிக்க ஒரு சூழல் எண்ணம் எனக்குள் ஏற்பட்டுவிடும். ஒருவேளை நான் மற்றவருடைய பொருளை அபகரிக்கக்கூடிய ஒரு திருடனாக மாறிவிட்டால், எனது செயலால் உம்மை நான் இழிவுபடுத்தி விடுவேன். இவன் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறான், ஆனா கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றானே. அப்ப எனது செயல்பாட்டினால், எனது வாழ்க்கை முறையினால் உமக்கு நான் இழிவை கொண்டு வர நேரிடும். எனவே ஆண்டவரே, வஞ்சனையும் பொய்யும் வேணாம், செல்வம் அதிகமாக வேணாம், வறுமையும் வேணாம், அன்றாட உணவை எனக்கு கொடு, அது போதும் ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த இறைவார்த்தையை கொண்டு வந்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 உள்ள இறைவசங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகின்றோம், தனிப்பட்ட விதத்தில் இறைவனை சந்திக்கின்றோம். அந்த இறைவனுடைய சந்திப்பு அல்லது அந்த இறைமகன் இயேசு விட்டு சென்ற இந்த புனிதமான திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம் என்றால், இந்த அனைத்து ஆன்மீக செயல்கள் அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சி தர வேண்டும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை அவை பலப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கு ஆதாயம் தருவதுதான். சில நேரத்தில் கேட்போம், பூசைக்கு போய் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீர்கள், கடவுள் உனக்கு என்ன கொடுக்கின்றார்? சில நபருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் விடை கொடுக்கின்றார். இந்த இறைப்பற்று ஆன்மீக வாழ்வு அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் யாருக்கு கொடுக்கும்? யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்? இருப்பதை வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது. இறைவன் என் அன்றாட வாழ்க்கைக்கு இவற்றை ஒப்படைத்திருக்கின்றார். யார் ஒரு நபர் இருப்பதை வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றாரோ, சந்தோஷமாக இருக்கின்றாரோ, அவருக்கு மட்டும்தான் இறைப்பற்று மகிழ்ச்சி கொடுக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தவர் குறிப்பிடுகின்றார், உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது.
பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சில பேர் விசுவாசத்தில் நின்று பிரித்தெழுந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கின்றார்கள். இறுதியாக அவர் குறிப்பிடுகின்றார், தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனும் எதையும் கொண்டு வரவில்லை. நிர்வாணையாக அவன் பிறக்கின்றான் தாயின் வயிற்றிலிருந்து. உலகத்திலே எந்த குழந்தையாவது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பொழுதே உடைகளோடு ஆடைகளோடு பிறந்து இருக்கின்றார்களா? அல்லது நகை நட்டுகளோடு பிறக்கின்றீர்களா? இல்லை. தாயின் வயிற்றில் இருந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது வெற்றுடமாக நிர்வாணையாக பிறக்கின்றான். அதே போல இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்த அடுத்த சில மணி நேரங்களிலே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது இந்த பூமி என்ற தாயின் வயிற்றுக்குள் நாம் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக எவற்றையும் கொண்டு செல்லவில்லை. எவ்வளவோ சம்பாதித்திருப்போம், எவ்வளவோ பொருட்களை நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருப்போம். ஆனால் எந்த ஒரு பொருளையும் இந்த பூமி என்ற தாயின் வயிற்றுக்குள் நாம் செல்லுகின்ற பொழுது கொண்டு போவதில்லை. பவுலடியார் குறிப்பிடுகின்றார் தீமோத்தேயுக்கு, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பொழுது நிர்வாணியாக பிறந்தும் எதையும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது பூமி என்ற தாயின் வயிற்றுக்குள் செல்லுகின்ற பொழுது எவற்றையும் கொண்டு போவதில்லை. பிறகு எதற்காக சம்பாதிக்கின்றோம்? எதற்காக பொருட்களை சேர்க்கின்றோம்? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த முதல் பகுதி, திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது. எனவே திருடனை போல நம் ஒவ்வொருவருக்கும் மரணம் வரும், அல்லது துன்பம் என்ற மரணம் வரும். அவ்வாறு வருகின்ற பொழுது இவற்றையெல்லாம் சேகரித்த நாம் இறைவனுக்கு முன்பாக அல்லது தந்தை மகன் தூய் ஆவி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள் செல்ல வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் ஒவ்வொருவரும் இறைவன் நிறைய ஆன்மீக வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதி. யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுகின்றதோ அவளிடம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். யாரிடமெல்லாம் நிறைய ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றதோ அவளிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆன்மீக வாய்ப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றார். இன்றைய நவீன உலகத்தில் கூட உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாத எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வருடத்திலே ஒரு திருப்பலி கூட பங்கெடுக்க முடியாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுக்கக்கூடிய திருவருட்சாலை பெற முடியாத எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர் இன்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நோயுற்றவர்கள் நோயில் பூசல் பெறக்கூடிய திருவருட்சாலை பெறாமல் எத்தனை நபர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே. ஆனால் நமக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இறைமகன் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் வாய்ப்பில்லாமல் அவர்கள் இன்று வரை இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இறுதி நாளிலே இறைமகன் இயேசு என்ற நீதிபதி என்னிடம் அதிகமாக எதிர்பார்ப்பார். ஏனென்றால் இறைவனை சந்திக்கக்கூடிய அழகான ஆலயம், நமது ஜெபங்களை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய அழகான ஆலயம், இறைவனுடைய கண்களும் இறைவனுடைய இதயமும் இருக்கக்கூடிய இந்த புனிதமான ஆலயம், அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயம், இதிலே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் எத்தனை நபர்களுக்கு ஆலயம் கூட இல்லாத ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். அல்லது இறைவனை சந்தித்து தனது வேதனையும் வருத்தத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தனது மகிழ்ச்சியை ஆலயத்திற்கு சென்று இறைவனோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் நமக்கான வாய்ப்புகள் கொட்டி கொட்டி இறைவன் கொடுத்திருக்கின்றார். அப்ப இறுதி நாளிலே இந்த நீதியின் அரசருக்கு முன்பாக நான் நிற்கின்ற பொழுது வாய்ப்புகளை அதிகமாக பெற்ற நாம் ஒரு பக்கம் நின்று கொண்டிருப்போம், வாய்ப்புகள் இல்லாத மற்ற மக்கள் இன்னொரு பக்கம் நின்று கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த நீதியின் அரசர் யாரிடம் அதிகமாக எதிர்பார்ப்பார் என்றால் நம்மிடம். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆன்மீக வாய்ப்புகளை கொட்டி கொடுத்தேனே, இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களா?
இன்னொரு பக்கம் இந்த மக்கள், வாய்ப்பு கிடைக்காத மக்கள் நமக்கு எதிராக கண்டனம் செய்வார்கள். ஒருவேளை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். இறைவனோடு எங்கள் உறவை, உரையாடலை அதிகப்படுத்தி இருப்போம். எங்களது ஆன்மீக வாழ்விலை இன்னும் நாங்கள் ஏற்றம் பெற்று இருப்போம். ஆனால் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நமக்கு எதிராக கண்டனம் செய்பவர்கள் வாய்ப்பு கிடைக்காத மக்கள். இதைத்தான் இறைமகன் இயேசு மிக அழகாக குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது சொல்லுவார், அந்த தென்னாட்டு அரசு ஷீபா சாலமோனுடைய ஞானத்தை கேட்க தென்கோடியிலிருந்து வந்தார். ஆனால் சாலமோனை விட பெரியவர் யார்? இறைமகன் இயேசு அங்கு இருக்கின்றார். அப்ப இந்த வாய்ப்பு கிடைக்காத தென்னாட்டு அரசு ஷீபா இந்த இஸ்ராயல் நாட்டு மக்கள், யூத நாட்டு மக்களுக்கு எதிராக அவர் கண்டனம் செய்வார். உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்தது. இறைமகன் இயேசு உங்கள் நடுவை போதித்தார், உங்களோடு உரையாடினார், உங்களோடு பேசினார், தனது கரத்தால் உங்களை தொட்டு குணப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஞானத்தினுடைய உச்சமாக இறைமகன் இயேசு உங்கள் மத்தியிலே அவர் பணி செய்த பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இந்த இறைமகன் இயேசு எங்கள் நாட்டிலே வந்து அவர் போதித்து இருந்தால் எங்கள் நாட்டு மக்கள் மனமாறி இருப்பார்கள். எனவே இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கொடுத்த அந்த எச்சரிக்கை அதிகமாக கொடுக்கப்பட்டவரிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படும். நமக்கு வாய்ப்புகள், ஆன்மீக வாய்ப்புகள் அதிகமாக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறுதி நாளிலே இறைமகன் இயேசுவுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு நம்மிடம் அதிகமாக இருக்கும். அவரது எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோமா? இறைமகன் இயேசு எப்பொழுது வந்தாலும் நம்மை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பினுடைய நிகழ்வு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? சிந்திப்போம். ஆமீன்.